வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த வார தொடக்கத்தில் ரொம்ப ஒரு படபடப்பு இருக்கும். ஒரு வேகமாக செயல்படுவீங்க. கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்குது. ஏன் இந்த இம்பேலன்ஸ் வருதுன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு விதமான கோபம், சில பேருக்கு ஹெல்த் ரீசன்ஸ்னால பிபிலாம் ரொம்ப ஜாஸ்தியான கொஞ்சம் படபடன்னு பேசுவாங்க அம்மா, அந்த மாதிரி தான் இதெல்லாம். அதுபோல் இந்த வாரம் ஆரம்பத்தில் இருக்கும். சில விஷயங்களுக்கு தடை அதிகமாக ஏற்படுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நம்ம எதிர்பார்த்த தன வரவு டிலே ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுறது. அப்போ இன்னும் ஒரு வெறுப்பு, ஐயோ இப்போ என்ன செய்ய போகிறோம், அது எஸ்பெஷலி பிஸ்னஸ்மேன். ஸோ அதெல்லாம் இருக்கும் இந்த வாரம் ஆரம்பத்தில். ஆனால் இந்த வாரம் மிடில் ஓரளவுக்கு பல விஷயங்கள் ஸ்ட்ரீம்லைன் ஆகிறத பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த வார இறுதி அது உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொன்னால் கூட ரொம்ப வித்தியாசமாக அந்த சந்திராஷ்டமமே உங்களுக்கு அட்வான்டேஜஸாக அமையும். பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த வார இறுதியில் நடக்கும், ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் தொழில் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள், அதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த உறவு முறைகள், அப்புறம் இந்த முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாகவும் நல்லபடியும் உங்களுக்கு நடக்கும். ஆனால் அப்படி அது நடக்கும்ன்றது உங்களுக்கு எதிர்பார்ப்புகளில் இருக்காது. இது இப்படி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் பெரிய ஹோப்ஸ் இல்லை, நடந்தால் பார்த்துக்கலாம்பாங்க. ஆனால் அப்படி நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும் நான் சொல்கிறேன். அப்போ இந்த வாரத்தை பொறுத்தவரையில் நாம் சின்சியராகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருந்தால் போகிறோம். மற்ற விஷயங்கள் தன்னிச்சையாக உங்களுடைய விருப்பப்படியே நடந்தேறும். அப்போ தைரியமாக செயல்படுங்க. எதையுமே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே அந்த 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 நேரம், அந்த சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி நடக்கிறது. அதனால் எதுவும் பிளான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலைக்கும் நேரத்திற்கும் ஏற்றாற் போல் நீங்கள் செயல்பட்டாலே போகிறோம். இந்த வாரம் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு தரும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.